Hi friends, welcome back to Janani AARI creation channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது AARI classes videos தான். Back chain stitch அப்படிங்கற stitch தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு notificationsல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். AARI beginners இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ back chain stitch எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். எப்பவும் போல ஜரி த்ரெட்ல நம்ம செயின் ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டு நம்ம எடுத்து நார்மல் செயின் ஸ்டிட்ச் தான் கொஞ்சம் லென்த்தியா போட்டுட்டு பக்கத்துலயே லாக் ஸ்டிட்ச்னா ஒண்ணும் இல்ல ஷார்ட் ஸ்டிட்ச் அது போட்டுட்டு அகைன் நீடில நம்ம சைடு டர்ன் பண்ணி பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் போடணும். போட்டுட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிட்ச் பாருங்க நீடில் மூவ்மெண்ட்டே பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் நம்ம எந்த டைரக்ஷன்ல செயின் ஸ்டிட்ச் போடுறோமோ அதே டைரக்ஷன்லயே ஒரு லாக் ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் நீடில நம்ம டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் அழகா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். ஒரு செயின் ஸ்டிட்ச்க்கும் அடுத்த செயின் ஸ்டிட்ச்க்கும் நடுவுல பாருங்க பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு பேக் சைடு ஒரு லாக் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச்க்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிட்ச். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஒவ்வொரு செயின் ஸ்டிட்ச்க்கும் கொடுப்போம். இந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம எந்தெந்த டிசைன்ஸில் யூஸ் பண்ணலான்னா நம்ம ஹேண்ட் ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ்லாம் நிறைய செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம். நம்ம ப்ரைடல் ப்ளவுசஸ்க்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸ்ட்ரைட் லைன் கிராஸ் லைன்ஸ்லாம். அதுக்கு இந்த மாதிரி பேக் செயின் ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும். நம்ம யூனிக் டிசைன்ஸ் வேணும்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் நம்ம எல்லா செயின் ஸ்டிச்சுமே எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ நம்ம சேனல்லையே பேசிக்ஸ் ஆரி எம்ப்ராய்டரி வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது பேசிக்ஸில் இருந்து இப்போ வரைக்கும் நான் ஆரி பிகினர்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ஸான ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் ப்ரொசீஜர் நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம டபுள் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடும் போது கேர்ஃபுல்லாக 2 த்ரெட்டுமே வர்ற மாதிரி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த நூல் வந்து பிசுறு கொடுக்காமல் உங்களுக்கு அடுத்த செயின் ஸ்டிச் வரும். சரியில் கூட கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த பக்கத்தில் லாக் ஸ்டிச் எடுத்துகிட்டு நம்ம த்ரெட் எடுக்கப்போ 2 ஸ்டாண்டுமே வரும். இல்லைன்னா உங்களுக்கு நூல் சிக்கும். ஸ்டார்டிங்கில் ஆரி பிகினர்ஸாக இருக்கப்போ கண்டிப்பாக எனக்குமே நூல் சிக்க தான் செஞ்சிச்சு பிசுறு கொடுக்க தான் செஞ்சிச்சு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். ஸோ ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் தான் தேவை. எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். நீங்கள் டிசைன்ஸ்க்கு இந்த ஸ்டிச் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா பேசிக் ஸ்டிச்சுமே நீங்கள் இந்த மாதிரி நேம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரி கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம சில்க் த்ரெட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.